குளிர்காலம் குறைய தொடங்கிடுச்சு, வெயில் காலம் வரப்போகுது. இப்போவே அதுக்கான அறிகுறியெல்லாம் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குளிரெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெயில் நிறையா இருக்கிறனால யூஸ்வலாக கிடைக்கிற பூவை விடவே ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. அண்டு ஒரு நாள் 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் போய் டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. பட் இந்த ஜில்லுன்னு இருக்க இந்த ஏர்லி சம்மர் வெயில் காலத்தை வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த விண்டோஸு, கர்டைன்ஸு இது எல்லாத்தையும் துவைச்சி வைக்கணும், நீட்டாக அதை டஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதோட வேலை ஜாஸ்தி. நிறையா கர்டைன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறையா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டி வரும். ஸோ அதனால் விண்டோஸ்லலாம் நீட்டாக டஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வேலையை நான் வந்து இன்றைக்கி தொடங்கியாச்சு. ஸோ அதை கண்டிப்பாக இந்த விண்டோஸில் எப்படி அழுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஆனால் எல்லா கார்னர்ஸ்லேயும் இருக்கும். கர்டைன்ஸும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, நான் நார்மலாக துவைக்கல, இந்த ஜஸ்ட்டு டஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதை ஹேங் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீட்டில் பாட்லக்குனா என்னென்னா, எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஐட்டம், அவங்களோட ஃபேவரட் ஐட்டம் சமைச்சு கொண்டு வந்து அதை சேர்த்து ஒன்றா உட்காந்து அதை சாப்பிட்டு அன்றைக்கி பூரா வந்து என்ஜாய் பண்ணுறது. ஸோ சமைக்கிற வேலையும் கம்மி, பட் நிறைய ஐட்டம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கூட்டாஞ்சோறு அந்த ஒரு கான்செப்டில் தான் வரும். நான் இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, பானிபூரி, வெஜ் பீஸா, ப்ரெட்டில் பண்ணுற பீஸா, அப்புறம் நாச்சோஸ், கிறிஸ்பி நாச்சோஸ், அதுக்கு 2 டிப்பு, அதுக்கப்புறம் போண்டா சூப், இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். போண்டா சூப்புக்காக உளுந்து ஊற வச்சுட்டேன். பீஸாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை கலர் கேப்சிகமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி அது கூட எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். அண்டு பீஸா சாஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன் பானிபூரிக்கு, இந்த தீக்கா பானி பண்ணுறதுக்காக, ஸ்வீட் பானி பண்ணுறதுக்காக. நான் இந்த வெஜிடபிள்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டேன், கொஞ்சம் உப்பு சேர்த்து. ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அதில் வந்து இறங்கிரும். குஜுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு 11 o'clock வந்து ஒரு கொஞ்சம் பால் கூட பிஸ்கெட் கொடுத்தேன், சாப்பிட்டான். இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ் பண்ண போகிறேன். பீஸா சாஸ்க்கு ஜஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட தக்காளியை வந்து வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி சேர்த்துட்டு, அதுக்கு கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு எல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருணும். நம்ம தக்காளி சட்னி மாதிரி தான் வைங்களேன். அது ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இதில் வந்து இஞ்சி போட மாட்டோம். அண்டு நார்மலாக தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா பீஸா சாஸோட இதில் இருக்கும். கூட நம்ம ஆரிகேனோ, பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கணும். ஸோ நம்ம அந்த இட்டாலியன் ஃப்ளேவர்ஸ் ஈஸியாக வந்துடும். இவ்வளோ தான். இந்த பீஸா சாஸில் வந்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஒரு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணோம்னா ப்ராப்பரான அந்த கலரும் கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடச்சிடும். ஸோ பீஸா சாஸும் ரெடி. பீஸாவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை கடைசியாக அப்போதைக்கு சூடாக சாப்பிடும்போது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து வந்து நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உளுந்து வந்து போண்டா சூப்பை வந்து இங்கே கர்நாடகா ஸ்டைல் ரெசிபி, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பீரியடுக்கு இப்போது இந்த ஃப்ளூக்கெல்லாம் இருக்கும்போது இது ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ சூப்புன்னு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த போண்டா சூப் ஞாபகம் வந்தது. கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லது. இது கூட இஞ்சி, காரத்துக்கு தேவை, யூஸ்வலாக நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும். லைட்டாக மட்டும்தான் மேக்ஸிமம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த மாவோட பதம் வந்து கரெக்டாக வரும். மாவை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு வந்து கீழே போகாமல் மேலே மொதங்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. ஸோ எல்லாம் ரெடி. இது கூட ஜீரகம் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஜீரகம் மட்டும் கடைசியாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். பானிபூரிக்கு உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது போண்டா சூப்புக்கான மெயின் சூப்புக்கு பார்த்திங்கன்னா, போண்டாவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சூப்புக்கு வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எப்போவுமே நான் வந்து பருப்பு வந்து சுடுதண்ணியில் தான் வேக வச்சு எடுத்துப்பேன். பாசிப்பருப்பு கூட இஞ்சி, பச்சை மிளகா அண்டு தக்காளி
மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு நல்ல விசில் விட்டு எடுத்துக்கணும். யூஸ்வலாக பாசிப்பருப்பு வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை குக்கரில், பட் போண்டா சூப்புக்கு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. 2-3 ஐட்டம் தீந்துருச்சு. நேச்சோஸ்க்கு வந்து ஒரு டிப்பு சீஸ் டிப்பு ஒன்று வாங்கினேன். அது கூட பானிபூரிக்கு அந்த க்ரீன் சட்னிக்காக ஐட்டம்ஸ் எல்லாம் சிலது வாங்கினேன். அப்புறம் ப்ளெயின் ரைஸ் கொஞ்சம் வச்சிடலாம், குழந்தைங்க எதாவது சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயின் ரைஸ்க்கும் நான் அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போட்டு தாளித்து விட்டோம்னா மெயின் சூப்புக்கான இன்க்ரீடியன்ட் ரெடி, சூப்புக்கான ஐட்டம் ரெடி. இதை வந்து நான் இன்னொரு கொஞ்சம் கப்பில் எதுக்கு தனியாக எடுத்துக்கிறேன்னா, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஸோ பருப்பு சாதம் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக பருப்பு மாதிரி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தனியாக கொஞ்சம் தாளித்து கொட்டணும். அண்ட் இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து போண்டா சூப்புக்காக தான் நான் இன்னொரு பாத்திரத்தில் தாளிச்சிட்ருக்கேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு யூஸ்வலாக நம்ம எப்படி போடுறோமோ அது கூட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அந்த ரெடியாக வச்சுருக்க பாசிப்பருப்பை அது கூட கலந்துடணும். இந்த சூப்புக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது இன்னும் போண்டாவெல்லாம் உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அதெல்லாம் இழுத்துட்டு ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இன்னுமே தண்ணியாக இருக்கணும். இந்த தாளிப்பு வந்து பருப்பில் போட்டு கலந்து அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ டேபிளில் வந்து அப்படியே கொஞ்சம் டைம் இருக்கும்போது செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அண்டு பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா வேணுங்கிற ஐட்டத்தை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்தது பானிபூரிக்கான ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணிடலாம். பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தது கூட வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்திக்கணும். பச்சை மிளகா நான் இதில் சேர்த்தலை. இது கூட எல்லா மசாலாஸும் ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சைட் பை சைடு அப்படியே போண்டாஸ் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ போண்டாவை இந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்துக்கணும். இப்படி உருண்டையாக போட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியான போண்டாஸ் ரெடி ஆகும். அடுத்தது நேச்சோஸ்க்கான டிப்பு. இந்த டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின நேச்சோஸ் தான். ஸோ அந்த நேச்சோஸ்க்கு இந்த வெள்ளரிக்காய், வெங்காயம், அப்புறம் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு இந்த பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா பொடிசாக கடிச்சிரும். ஸோ இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நமக்கு தேவையான சீசனிங்கை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, ஆலிவ் ஆயில், கொஞ்சம் பெப்பர், ஆரிகானோ இது எல்லாத்தையும் கலந்தோன்னா சூப்பரான ஒரு டிப்பு ரெடி. இதை நேச்சோஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நம்ம டேபிளில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கணும். நேச்சோஸ்க்கான டிப்பு, அப்புறம் பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம அப்பப்போ வேணுங்கிறத எடுத்துக்கலாம். நேச்சோஸ் போட்டு அந்த சென்டரில் வந்துட்டு அந்த இதையும் வச்சுட்டேன். பூரியை வந்து கொஞ்சம் சாகி ஆயிரும் இல்லையா, அதனால் அப்போதைக்கு ஃப்ரை பண்ணால் நல்லா பஃபியாகவே இருக்கும். ஸோ பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்து டேபிளில் வச்சிட்டோம்னா நம்ம எல்லோரும் வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். அண்டு கடைசியில் புளி ஊற வச்சதை நம்ம அந்த ஸ்வீட் பானி பண்ணவே மறந்துட்டேன். புளியோட ஜஸ்ட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட சோம்புத்தூள், சீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் வெல்லம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் பானி ரெடி. இது கூட கடைசியாக ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான், ரெடி. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வெளியில் பால்கனியில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி டைமாக இருந்தது. நாங்கள் நினச்சதை விடவே ரொம்ப ஃபன்னாக போச்சு அன்றைக்கி டே. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த லேக்குக்கு ஒரு வாக் கூட போனோம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. ஸோ இட் வாஸ் அ கிரேட் டே.
அண்டு ஃபைனலி வந்து நைட்டுக்கு வந்து பிரெட் பீஸாவை வந்து அதை ரெடி பண்ணி அதை சாப்பிட்டோம். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க வந்து கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, சிக்கன் பிரியாணி எல்லாம். ஸோ ஃபைனலி அந்த டே இப்படி தான் முடியும். இது வந்து நம்மளோட யூஷுவலான ரொட்டீன் தான். ஸோ எல்லா டிஷ்ஷஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் கொஞ்சம் காலையில் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிக்க முடியும். இன்றைக்கி வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.